டிஜிடி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இந்த டிஎம்கே அமைச்சர்கள் எல்லாம் தமிழர்களை எந்த லெவலுக்கு முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை நான் சொல்கிறேன். இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க அமைச்சர் என்ன லட்சணத்தில் இருக்காங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதின மாணவர்கள் நிறைய பேர் தமிழ் பாடத்தில் எழுதலைன்னு சொல்லி பத்திரிகைகளெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். நிறைய மாணவர்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நான் விசாரிச்சிட்டேன் எல்லாத்துட்டையும், அவங்க பாலிடெக்னிக் அங்கே தொழிற்கல்வி படிக்க போயிட்டாங்க, அதனால தான் எக்ஸாம் எழுத வரலை அப்படின்னு. அப்போ இவர் அறிவாளியா இல்லை நம்ம முட்டாளான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்தா டிசியை வாங்கிட்டு போய் தான் அங்கே சேர்ப்பாங்க. டிசி இல்லாமல் எப்படி சேர்ப்பாங்க? டிசியை வாங்கிட்டு போயிட்டா இவன் எப்படி அந்த ரெக்கார்டில் வரும்? எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஹால் டிக்கெட்டெல்லாம் எப்படி வரும்? அவன் தான் டிசியே வாங்கிட்டு போயிட்டான். டிசியை வாங்கிட்டு போனவன் எப்படி அந்த ரெக்கார்டில் இருக்கும்? இல்லை டிசி வாங்காமல் பாலிடெக்னிக்கில் எப்படி சேர்ப்பாங்க? இப்போ இதில் யார் முட்டாள்னு நம்ம தமிழர்கள் எல்லோரும் இவங்க சொல்கிறத கேட்குறதுனால நம்ம முட்டாளா இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் முட்டாளா? அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தானே உதயநிதி. அவர் இந்த நடிகைகளோட அஜா குஜாவாக இருப்பார். அதுக்கு இவர் செம்பு தூக்கிட்டாலேயே மட்டும்தான் இவரை போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக போட்டால் எப்படி தமிழ்நாடு விளங்கும்? டிசி இல்லாமல் பாலிடெக்னிக்கில் எப்படி சேர்ப்பாங்க? சரி, டிசியை வாங்கிட்டு போன மாணவர்களுக்கு எப்படி ஹால் டிக்கெட் வரும்? எப்படி எக்ஸாம் நம்பர் வரும்? ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி வரும்? இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவரை போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக போட்டால் மாணவரோட கல்வித்தரம் எப்படி உயரும்? தமிழர்களே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாக நினச்சிருந்தா இவர் இந்த ஒரு பதிலை கொடுப்பார். அடுத்து ஒன்று பாருங்கள். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்துக்கு தேவையான கர்நாடகா இந்த காவேரி நீர் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ நீர் கொடுக்கணுமோ அவ்வளோ நீர் அங்கேருந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வந்துக்கிட்டே இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அதுலேயே இவங்க டிஎம்கேக்கார எதிர்கட்சியாக இருக்கும்போது வரல வைக்கணும்னு மானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. கர்நாடகாவில் எலெக்ஷன் வர்றப்போ இங்கேருந்து முதலமைச்சர் அப்போ முக ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போனார், பிரச்சாரம் பண்ணார். காங்கிரஸ் அங்கே செவிச்சு ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்த காவிரி நீர் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் தமிழகத்துக்கு தண்ணி தர மாட்டோம், எங்கள் மாநிலத்துக்கு தண்ணி தேவைன்னு சொல்லி தரமாட்டேன்ட்டாங்க. நீ தானே அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போனல. அப்போ நீ வந்த தமிழகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி கொடுப்போமோன்னு நீ உனக்கு பிரச்சாரம் பண்ண வந்தா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி இவங்க அவங்ககிட்ட கேட்கணுமா கேட்க வேண்டாமா? இவங்க கேட்கவே இல்லை. இப்போ இதில் நீ என்ன சொல்லி வாக்கு கேட்ட? எங்ககிட்ட நீ என்ன சொல்லி அங்கே போய் அவங்களுக்கு வாக்கு கேட்ட? இவங்க காங்கிரஸை செவிச்சிட்டா நாங்கள் கரெக்டான முறையில் தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் உரிமையோடு கேட்டு வாங்கிடுவோம்னு சொல்லி தான் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனேன். இப்போ என்னாச்சு? நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு தான் தமிழர்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னே தெரியவே இல்லை. என் தமிழ் சொந்தங்களை இன்னொன்று பாருங்கள். இவங்க இந்த டிஎம்கே ஆட்சியில் 4 வருஷமாக மக்களுக்குன்னு நல்லதுன்னு எதுவுமே பண்ணலை. இவனுங்க ஒரு நாள் ஏதாவது என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டிஎம்கே அரசாங்கம் இந்த 4 வருஷத்தில் மக்களுக்குன்னு என்னது பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று. 10 ரூபாய் இருந்த கரண்ட் பில்லை இப்போ 100 ரூபாயாக மாற்றிட்டான். 10 ரூபாயாக இருந்த நில பத்திரப்பதிவில் இப்போ அதே ஒரு இடத்த பதிவு பண்ண 10 ரூபா ஆச்சுன்னா இப்போ அதே இடத்த பத்திரப்பதிவு போனால் 100 ரூபா ஆயிரும். எல்லா விலைவாசி உயர்வு மக்களே வாழ முடியாத சூழ்நிலை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே பெண்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த டிஎம்கேக்காரன் தான் பண்ணுறான். இதெல்லாமே இதை எப்படி மக்களை திசை திருப்பணுங்கிற இதை எப்படி மக்களை யோசிக்க விடக்கூடாது. நம்ம எப்பயுமே அவங்கள ஒரு பதற்றத்திலே வைக்கணுங்கிறதுக்காக தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வருது அப்படின்னு ஒரு 4 இத்துப்போன முதல்வர்களை இங்கே கூட்டு ஆலோசனை நடத்துகிறாங்களாம். அந்த 4 இத்துப்போன முதல்வர்கள்ட்ட கேரளாவில் மேகதாது அணை கட்டுறாங்க, அந்த கழிவு குப்பைகளை கொண்டு நம்ம இதில் கொட்டுறாங்க. இதெல்லாம் இவன் கேட்க மாட்டேங்கான். இந்த ஆட்சியில் இருக்கிறவன் கேட்கணும்ல, நீ இதுக்கெல்லாம் இங்கே கூப்பிட்டு வரல, அப்போ இதுக்கு நீ உரிமையோடு அதை சொல்லணும் இல்லை, ஏன் சொல்ல மாட்டேங்குத? ஏன்னா தமிழர்கள் முட்டாள் இல்லை, அவங்களுக்கு யோசிக்க தெரியாதுல்ல. யோசிக்க தெரியலன்னு தானே எக்ஸாம் எழுத ஏன் வரலன்னா அவங்க பாலிடெக்னிக் படிக்க போயிருக்கலான்னு சொல்லுவான். ஒன்று பாலிடெக்னிக்கில் டிசி இல்லாமல் சேர்த்தாமனா அவன் மேலே தப்பு, இல்லை டிசி அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை மேலே தானே தப்பு இருக்குது. அவன் எப்படி ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பான், ஹால் டிக்கெட் எப்படி கொடுப்பான்?
நம்ம அப்போ எந்த லெவலுக்கு முட்டாளாக இருந்திருந்தா இந்த தமிழக அரசு வந்து நம்மளை இப்படி முட்டாளாக இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்புனா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அதுவும் மக்கள் தொகையை கணக்கு எடுத்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அந்த மக்கள் தொகைக்கு எவ்வளோ தொகுதி, நம்ம தமிழகத்துக்கெல்லாம் தொகுதியோட எண்ணிக்கை கூடுமே தவிர குறையாது. இதை இவனுங்க ஒரு சொல்லவே இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தவே இல்லை. நடத்தாமல் எப்படி தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வருவாங்க? அப்போ யார் சொன்னா? மத்திய அமைச்சர் எங்களோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்து தெளிவாக சொல்லிட்டார், இந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, உங்களுக்கு தொகுதியோட எண்ணிக்கை எல்லாம் குறையாதுன்னு. ஏன்னா இதை ஒரு இஷ்யூ ஆக்கி அவங்க மக்கள் தொகை கணக்கு எடுத்து அதை ஒன்றும் பாராளுமன்றத்தில் அறிவிக்கவே இல்லை. ஒன்றும் அது அந்த மாதிரி திங்கிங்லேயே இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. இவங்க உடனே அந்த இத்து போன 4 பேரை கூப்பிட்டு வந்து ஒரு ஆலோசனை கூட்டமா, நீ தமிழகத்துக்கு தேவையானதை ஒன்றை கூட நீ போய் கேட்கவே இல்லை. கர்நாடகாவோட பிரச்சனை இருக்குது, கேரளாவோட பிரச்சனை இருக்குது, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டின்னு அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டார். அப்போ நீ அவர் எப்படி அவர் இத்தனைக்கும் ஆப்போசிட் மாதிரி தானே, அங்கே நீ கேட்டிருக்கலாம் தானே. தமிழர்களே நம்ம நல்ல கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். தயவு செஞ்சு சிந்திச்சு படித்தவங்ககிட்ட ஆட்சியை கொடுங்க. தயவு செஞ்சு படித்தவங்ககிட்ட எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஃபஸ்ட்டாலாம் எங்கள் தலைவர் தான் நிற்கிறாரு. மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாக எங்கள் தலைவர் தான் வராரு. பாரதிய ஜனதா கட்சி தான் வருது, எங்கள் தலைவர்கள் தான் வராங்க. தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.